எபேசியருக்கு எழுதின நிருபமானது பிரியமானவர்களை சபையை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு நிருபம். இன்றைக்கு இரண்டாம் அதிகாரத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 2ஆம் அதிகாரம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை என்று ஆரம்பிக்கிறது. ஆனால் எப்படி முடிகிறது என்று பார்த்தீர்களானால், அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். மரித்து போயிருந்த மக்களை ஆண்டவர் எப்படி உயிரோடு எழுப்பினது மட்டுமல்ல, அவர்களை தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டி கொண்டு வருகிறார் என்பதைத்தான் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு அதிகாரத்திலும் இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே திருச்சபையை ஒவ்வொரு விதமாக சித்தரிக்கிறார். 2ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாக, தேவனுடைய ஆலயமாக திருச்சபையை சித்தரித்து எழுதுகிறார். இப்பொழுது நாம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்திலே எப்படி அவர் அதை ஆரம்பித்தார் என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடும் கூட உட்கார செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகள் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். தேவன் தாமே நாம் வாசித்த அவருடைய வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. முதல் 3 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, மக்கள் எப்படி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் கிடந்தார்கள் என்பதை பவுல் எழுதுகிறார். பிரியமானவர்களே, மரணம் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். மரணம் என்றால் பிரிவினை என்று அர்த்தம். பொதுவாக மரண வீட்டிலே போகும்போது என்னை விட்டு போய்விட்டாயே என்று அழுவார்கள். அப்படியானால் அவர்கள் சரீர பிரகாரமாக தங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகவே பிரிவினை என்பதுதான் மரணம். மாணவர்களே, இப்பொழுது உங்களை உயிர்ப்பித்தார் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த மக்கள் மரித்து போனார்களா? இல்லை. உயிரோடு இருக்கிற ஒரு திருச்சபைக்குத்தான் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை என்று சொல்லுகிறார். அப்படியானால் இது சரீர மரணத்தை குறிக்கக்கூடிய காரியம் அல்ல. வேதத்திலே 3 விதமான மரணத்தை குறித்து நாம் படிக்க முடியும். முதலாவது சரீர மரணம், அதாவது நம்முடைய உடலை விற்று நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் பிரியும் போது இந்த சரீர மரணம் நடைபெறுகிறது. 2வது மரணம் ஆவிக்குரிய மரணம், அதாவது தேவனை விட்டு பாவங்களினாலே நாம் பிரிந்து வருவோமானால், பிரிக்கப்படுவோமானால் இதற்கு பேர் ஆவிக்குரிய மரணம். 3வது மரணம் இருக்கிறது, நித்திய மரணம். நித்திய காலமாய் என்றென்றைக்கும் தேவன் இல்லாத இடத்திலே தேவனை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய காரியத்திற்கு தான் நித்திய மரணம் என்று பெயர். பிரியமானவர்களே, இந்த சரீர மரணமானது இந்த உலகத்திலே பிறந்து வாழ்கிற எல்லாருக்கும் இருக்கிறது, 2 பேரை தவிர. பிரியமானவர்களே, அவர்களை நாம் பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம். அவர்களை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறதில்லை. சரீர மரணம் நம்முடைய உடலை விற்று ஆவியும் ஆத்மாவும் பிரியும் போது இந்த சரீரம் மரணம் அடைகிறது.
ஆனால் இங்கே பவுல் சொல்லும்போது உயிரோடு சரீர பிரகாரமாக உயிரோடு கூட இருக்கிற மக்களிடத்திலே பேசுகிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை, அப்படியானால் கடந்த காலத்திலே நீங்கள் மரித்தவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது தேவன் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். அதாவது கடந்த காலத்திலே உங்களுடைய அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் தேவனை விட்டு பிரிந்திருந்தீர்கள், இப்பொழுது தேவன் உங்களை தன்னோடு கூட சேர்த்து கொண்டார். ஆவிக்குரிய மரணத்திலிருந்து ஆவிக்குரிய ஜீவனுக்கு நேராக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த மரணத்தை தான் நாம் ஆதியாகமத்திலே நாம் படிக்க முடியும். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்து நன்மை தீமை அறியத்தக்க மரத்தினுடைய பழத்தை சாப்பிடக்கூடாது என்று கட்டளை கொடுத்தார். ஆனால் என்றைக்கு அவர்கள் அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்டார்களோ, சாப்பிட்ட நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு கூட ஆதாம் ஏவாளும் சரீர பிரகாரமாக சாகவில்லை. ஆனால் பாவத்தினாலே தேவனை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். ஆகவே இந்த உலகத்தில் ஏற்பட்ட முதலாவது மரணம் சரீர மரணம் அல்ல, ஆவிக்குரிய மரணம். அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதர்களுமே ஆவிக்குரிய மரணத்தோடு பிறக்கிறார்கள். அதனால்தான் 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், இதோ என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், இதோ நான் துர்குணத்திலே உருவானேன். நாம் பிறக்கும் பொழுதே ஆதாமின் சுபாவத்தோடு, பழைய மாம்ச சுபாவத்தோடு பிறக்கிறோம். தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாய் நாம் பிறந்திருக்கிறோம். சரீர பிரகாரமாக நாம் உயிரோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் ஆவிக்குரிய மரணத்தோடு வாழ்கிறோம். அதாவது தேவனை விட்டு நாம் பிரிந்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சுபாவமே அப்படித்தான். அதைத்தான் இதை 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நம்முடைய மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். பிறக்கும் போதே பாவ சுபாவத்தோடு பிறக்கிறோம். அதனால்தான் பாவத்தை யாரும் நமக்கு செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இராதபடி நாமே செய்கிறோம். சிறு பிள்ளைக்கு யாராவது பொய் சொல்ல கற்றுக் கொடுக்கிறார்களா? தவறு செய்ய கற்றுக் கொடுக்கிறார்களா? இல்லை. ஆனால் சிறு வயது முதற்கொண்டே நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் பிறக்கும் போதே ஆவிக்குரிய மரணத்தோடு பிறந்திருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன என்பதைத்தான் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகியிருந்த உங்களை. அப்படியானால் அக்கிரமங்கள் பாவங்கள் தான் நம்மை ஆவிக்குரிய மரணம் அடைய செய்கிறது. ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலே உங்களுடைய அக்கிரமங்களே இவைகளை உங்களை விட்டு விலக்கி என்னுடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாவங்கள் அக்கிரமங்கள் தேவனையும் நம்மையும் பிரிக்கக்கூடியது. இதற்கு பேர் தான் ஆவிக்குரிய மரணம். அக்கிரமங்கள் என்றால் என்ன? ட்ரெஸ்பாசஸ் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. அதாவது ஒரு கட்டளை இருக்கிறது, அந்த கட்டளையை மீறும்போது, சட்டத்தை மீறும்போது நாம் அக்கிரமம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ட்ரெஸ்பாஸ் என்றால் இருக்கிற சட்டத்தை மீறுவதற்கு பேர் தான் அக்கிரமம். தேவன் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கட்டளை கொடுத்தார், அந்த கட்டளையை மீறினார்கள், அதுதான் அக்கிரமம். பாவம் என்றால் என்ன? ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் காட்ஸ் ஸ்டாண்டர்ட். தேவனுடைய தரத்துக்கு கீழே இருப்பதற்கு பேர் தான், கீழே விழுவதற்கு பேர் தான் பாவம். பிரியமானவர்களே, அதனால்தான் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று பவுல் எழுதுகிறார் ரோமர் 3ஆம் அதிகாரத்தில். All have sinned and come short of the glory of God. Come short. அதாவது தேவனுடைய தரத்திற்கு கீழே இருக்கும்போது நாம் எல்லாரும் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய தரம் என்னென்று பார்த்தால், பழைய ஏற்பாட்டில் அவர் கொடுத்திருந்த நியாயப்பிரமாண கட்டளைகள், அதுதான் தேவனுடைய தரம். ஆனால் நாம் எல்லாருமே தேவனுடைய தரத்துக்கு கீழானவர்களாக பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அதனால் இந்த 2 காரியங்கள் தான் நம்மை ஆவிக்குரிய மரணம் அடைய செய்கிறது, தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது. அது மட்டுமல்ல, 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பிரியமானவர்களே, நமக்கு 3 விரோதிகள் இருக்கிறார்கள்.
தேவனுக்கும் 3 விரோதிகள் இருக்கிறார்கள். ஒன்று பிசாசானவன், சாத்தான். இரண்டாவது இந்த உலகம். உலகம் என்றால் நாம் காண்கிற உலகம் அல்ல, உலகத்தினுடைய பாணி, உலகத்தினுடைய முறை, உலகத்தினுடைய கலாச்சாரம், இவைகள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. மூன்றாவது நம்முடைய சுபாவம், நம்முடைய பாவ சுபாவம். இந்த 2-3 வசனங்களிலே இந்த 3 எதிரிகள் நமக்கு இந்த ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வந்ததாக சொல்லுகிறார். முதலாவது அவர் சொல்லுகிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய்த்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். சத்ருவாகிய சாத்தான் பிரியமானவர்களே நம்மை கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் ஆக்குகிறான். ஆதாம் ஏவாளை சோதித்து அன்றைக்கு பாவத்திலே விழச் செய்த காரியம் பிசாசினால் வந்தது. சாத்தான் அவர்களிடத்தில் வந்து பொய் சொல்லி தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்யும்படியாக, பாவம் செய்யும்படியாக அவர்களை தூண்டினது சாத்தான். அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததினாலே அவர்கள் பாவம் செய்தார்கள், ஆவிக்குரிய மரணம் அடைந்தார்கள். இன்றைக்கு மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். இப்பொழுது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் சாத்தானுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து ஆவிக்குரிய மரணம் அடைகிறார்கள். இரண்டாவது நாம் பார்க்கும்போது இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும், அது 2ஆம் வசனத்திலே இருக்கிறது, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும். இந்த உலகம் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நேர் விரோதமாக இந்த உலகம் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. உலகம் என்றால் என்ன? நாம் காண்கிற மரம், செடி, கொடிகள், மக்கள், கட்டடங்கள், சாலைகள், இவைகளா உலகம்? இவைகளும் உலகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இங்கே உலகம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் உலகத்தினுடைய பாணி, உலகத்தினுடைய முறைமைகள். பிரியமானவர்களே, உலகம் என்றால் என்ன என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்றைக்கு உலகத்தில் என்ன இருக்கிறது? கண்களை கவரக்கூடிய காரியங்கள் இருக்கிறது, நம்முடைய மாம்ச இச்சை தூண்டக்கூடிய காரியங்கள் இருக்கிறது, நமக்கு பெருமையை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. இவைகள் தான் உலகம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தார், ஆண்டவரால் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய பாணியை பின்பற்றுகிறவர் அல்ல. கண்களின் இச்சை அவருக்கு கிடையாது, மாம்சத்தின் இச்சை கிடையாது, அவருக்கு ஜீவனத்தின் பெருமை கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் இந்த 3 காரியங்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். உலகத்தின் இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகம் நம்மை ஆவிக்குரிய மரணம் அடைய செய்கிறது. இரண்டாவது, ஆகாய்த்து அதிகார பிரபுவாகிய பிசாசானவன் நம்மை ஆவிக்குரிய மரணம் அடைய செய்கிறான். மூன்றாவது, 3ஆம் வசனத்திலே அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்ச இச்சை, நாம் விரும்பாததை செய்கிறோம், விரும்புகிறதை செய்கிறதில்லை. இதற்கு காரணம் நாம் அல்ல, நமக்குள்ளே இருக்கிற பாவ சுபாவம். இதைத்தான் மாம்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய சதை அல்ல. வேதத்திலே பல இடங்களிலே மாம்சம் என்று வரும்போது இது நம்முடைய சரீரத்தை குறிக்காது, நம்முடைய பழைய சுபாவத்தை குறிக்கும். இந்த 3 எதிரிகள் நமக்கு விரோதமாய் செயல்பட்டபடியினாலே நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்களாக இருந்தோம். ஆனால் இந்த 3 பயங்கரமான காரியங்களை சொல்லிவிட்டு 4ஆம் வசனத்திலே பட் காட், தேவனோ, இவ்வளவு நேரம் நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நாம், நீங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் 4ஆம் வசனத்திற்கு வரும்போது தேவனோ, இந்த 3 காரியங்களிலே தேவனே இல்லை. பார்த்தீர்களா? 4ஆம் வசனத்தில் தான் தேவன் வருகிறார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், பட் காட் who is rich in mercy, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த புத்தகத்தினுடைய இன்னொரு முக்கியமான வார்த்தை ஐஸ்வர்யம். 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கிருபையின் ஐஸ்வர்யம். இதே அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம். இரக்கம் எடுத்துக்கொண்டால் தேவன் ஐஸ்வர்யம், கிருபை எடுத்துக்கொண்டால் கிருபையின் ஐஸ்வர்யம். பிரியமானவர்களே, இப்படி மரித்து போன மக்களை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் தேவனுடைய இரக்கம் செயல்பட்டது. இரக்கம் என்றால் என்ன? நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் நிறுத்துவதற்கு பேர்தான் இரக்கம்.
நமக்கு கொடுக்க வேண்டியது என்ன? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த மக்களுக்கு நித்தியமான மரணமாகிய நரக தண்டனை தேவன் கொடுக்க வேண்டும். எல்லாமே சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இரக்கம் எடுத்துக்கொண்டால் ஐஸ்வர்யம், அன்பு எடுத்துக்கொண்டால் மிகுந்த அன்பு. பாவம் பெருகின இடத்திலே கிருபையும் பெருகிற்று. அப்படிதான் மரித்து போன மக்களை தேவன் உயிரோடு எழுப்ப முடியும். 5ஆம் வசனத்தில் அக்கிரமங்களில் மரித்தவர்களாகியிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தேவனுடைய வல்லமை குறிக்கக்கூடிய 4 வார்த்தைகளை பவுல் அங்கே பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் முந்தின வகுப்புகளிலே சிந்தித்திருக்கிறோம். தேவனுடைய மகாபிரிய வல்லமை கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலிலே வெளிப்பட்டது. அதே வல்லமை நம்மையும் உயிரோடு எழுப்புவதற்கு பயன்படுத்தப்பட்டது. பிரியமானவர்களை, தேவன் உயிரோடு எழுப்பினார். 7ஆம் வசனத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்துவோடு கூட எழுப்பின ஆண்டவர் கிறிஸ்துவோடு கூட நம்மை உட்காரவும் செய்திருக்கிறார். நம்மிடத்தில் எந்த தகுதியும் தேவன் பார்க்கவில்லை. இங்கே ஏதாவது நம்முடைய நன்மையை தேவன் பார்த்திருக்கிறாரா? இல்லை. நம்முடைய நிலைமை 3 வசனங்களிலே இருக்கக்கூடிய நிலைமை தான் நம்முடைய நிலைமை. பிரியமானவர்களே, இதற்கு உதாரணமாக புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். நாம் யோவான் 11ஆம் அதிகாரத்திலே லாசரு மரித்து போயிருந்தான். மரித்து போய் 4 நாட்கள் கழித்து தான் ஆண்டவர் அங்கே வருகிறார். லாசருவே வெளியே வா என்று சொன்னார். லாசரு உயிரோடு வந்தான். உயிரோடு 11ஆம் அதிகாரத்திலே எழுப்புகிறார். 12ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்களானால் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே கிறிஸ்துவோடு கூட அவன் பந்தியிருக்கிறவனாக காண்கிறோம். அங்கே ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பினது மட்டுமல்ல, தன்னோடு கூட பந்தியிருக்கிறவனாக உட்கார வைத்தார். அவனை உயிரோடு எழுப்பினதே மகாபிரிய கிருபை. ஆனால் அவனை எழுப்பினது மட்டுமல்ல, அவனை தன்னோடு கூட பந்தியிருக்கும்படியா உட்கார செய்திருக்கிறார். பிரியமானவர்களை, நம்மை கூட எழுப்பினதே மகாபிரிய கிருபை. நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றினது மட்டுமல்ல, அவரோடு கூட நம்மை உட்கார செய்திருக்கிறார். இது எப்பொழுது சம்பவிக்கும்? இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையில பார்க்கும்போது தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறார். கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்திருக்கிறவராக அவர் பார்க்கிறார். ஆனால் ஒரு நாளிலே அது உண்மையாக நடைபெறும். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல அவனும் என்னோடு கூட உட்காரும்படி, சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட நம்மை உட்கார செய்திருக்கிறார். இதை விட பெரிய ஸ்தானம் நமக்கு வேற கிடைக்காது. கிறிஸ்து எங்கே உட்கார்ந்திருக்கிறார்? சகல அதிகாரங்கள், துரைத்தனம், இம்மையிலே மாத்திரமல்ல மறுமையிலே பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்திற்கு மேலாக வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, அவரோடு கூட நம்மை உட்கார செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்கள். கிருபையினாலே 8ஆம் வசனத்திலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள். எதிலிருந்து காப்பாற்றப்பட்டீர்கள்? ஆவிக்குரிய மரணத்திலிருந்து காப்பாற்றப்பட்டீர்கள். நித்தியமான மரணத்திலிருந்து காப்பாற்றப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் காப்பாற்றப்பட்டீர்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய கோபாக்கினர் மேலே விழுந்திருந்தால் நாம் எல்லாரும் நரகத்திற்கு போயிருக்க வேண்டும். பயங்கரமான இடம். தேவன் அதிலிருந்து காப்பாற்றி கிறிஸ்துவோடு கூட உயர்த்தி இருக்கிறார். எவ்வளவு கீழே போக வேண்டிய நம்மை எவ்வளவு உயரமாக உயர்த்த முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக உயர்த்தி நம்மை அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். பொதுவாக பெரிய அதிகாரிகள் நம்மோடு கூட உட்காருவதற்கு கீழானவர்களுக்கு அனுமதி கொடுப்பதில்லை. அப்படி கொடுத்தால் தங்களுக்கு அவமானம் என்று நினைக்கக்கூடிய அநேக அதிகாரிகள் என்று இருக்கிறார்கள். பணக்காரர்கள் பக்கத்தில் போய் ஏழைகள் உட்கார முடியாது. பெரிய படித்தவர்கள் பக்தியிலே படிக்காதவர்கள் போய் உட்கார முடியாது. எஜமான்களோடு கூட சரிசமமாக வேலைக்காரர்கள் உட்கார முடியாது. அதிகாரிகளோடு கூட சரிசமமாக கீழே பணியாற்றுகிற மக்கள் உட்கார முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்திலே அவரோடு கூட நம்மை உட்கார செய்திருக்கிறார் என்றால் இதை விட பெரிய கிருபை எங்கே பார்க்க முடியும்? பிரியமானவர்களே, இது கிருபையினால் கிடைத்தது. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, விசுவாசத்தையும் சேர்த்து, விசுவாசத்தை கூட கிருபையாய் கொடுத்தது அவர்தான். நான் ஆண்டவரை விசுவாசித்தேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்றெல்லாம் யாரும் பெருமை பாராட்ட முடியாது.
அந்த விசுவாசம் கூட தேவனால் கொடுக்கப்பட்டது. விசுவாசத்தை நமக்கு துவக்கினவர் அவரே. அதனால்தான் இது உங்களால் உண்டானது அல்ல. ரட்சிப்பு உங்களால் உண்டானது அல்ல, விசுவாசம் உங்களால் உண்டானது அல்ல. இது தேவனுடைய ஈவு. இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட். கிஃப்ட் என்றால் என்ன? சம்பளம் அல்ல. சம்பளம் என்றால் ஒருவன் வேலை செய்கிறான் என்றால் அந்த வேலைக்கு தகுந்த கூலிக்கு பேர் தான் சம்பளம். ஆனால் தேவன் நமக்கு சம்பளத்தை கொடுக்க வேண்டுமானால் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்திற்கு சரியான சம்பளத்தை தேவன் கொடுக்க வேண்டுமானால் நரகத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் அதே வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை வரமோ? வரம் என்னது? தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், நித்தியமான பேரின்ப வாழ்வு, பரலோக வாழ்க்கை, மோட்ச வாழ்க்கை, இது தேவன் ஈவாக கிஃப்டாக கொடுக்கிறார். கிஃப்ட் தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படுவது அல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய ரட்சிப்பு இது தேவனுடைய ஈவு. அதனால் தான் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இது கிரியைகளினால் தேவன் ரட்சிப்பை கொடுத்திருப்பாரானால் மனிதர்கள் பெருமை பாராட்ட முடியும். பரலோகத்திற்கு போன பிறகு நான் ஏன் இங்கே வந்தேன் தெரியுமா? பூமியில நான் ரொம்ப நல்லவனாய் வாழ்ந்தேன், ரொம்ப பரிசுத்தமாய் வாழ்ந்தேன். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே தேவாலயத்துக்கு 2 பேர் ஜெபம் பண்ண போனார்கள். பிரியமானவர்களே, அதிலே ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். அந்த பரிசேயன் என்ன செய்தான்? ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், தசம பாகம் செலுத்துகிறேன். நான் இந்த பரிகாரர், அநியாயக்காரர், இந்த ஆயக்காரனை போல் இராததினாலே நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொன்னான். பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது? ரொம்ப ஆவிக்குரிய மனிதர் போல இருக்கிறது. வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறார், தசம பாகம் ஒழுங்காக செலுத்துகிறார். பார்ப்பதற்கு வெளியரங்கமான எந்த பெரிய பாவமும் இவர் செய்கிறதில்லை. அதனால இவர் நீதிமான் என்று நாம் நினைப்போம். ஆனால் தேவன் அவனை நீதிமானாக்கவில்லை. இன்னொரு மனிதன் இருந்தான், அவன் ஆயக்காரன். அவன் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், எனக்காக நீ பாவ நிவாரண பலியாக இரும் என்பதான் அதனுடைய அர்த்தம். வானத்து கண்களை ஏறெடுக்க துணியவில்லை என்றால் அவனுடைய இருதயம் நொறுங்கி போனது. நான் பாவியான மனுஷன், என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். என்னிலே மேன்மை பாராட்டக்கூடிய ஒன்றுமே கிடையாது. தேவனே, என் மேல் நீர் கிருபையாயிரும், கிருபாதார பலியாக எனக்காக இரும் என்று சொன்னான். அவனல்ல, இவனே நீதிமானாய் திரும்பி போனான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் நினைக்கிற கருத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தசமபாகம் செலுத்துவது நல்லது, உபவாசம் செய்வது நல்லது, இல்ல ஆவிக்குரிய சபைகளுக்கு போவது நல்லது. இதெல்லாம் தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இவைகளினாலே நாம் நீதிமானாகி பரலோகத்தை பிடிக்கலாம் என்று நினைத்தால் இது வேதத்துக்கு முரணானது. பிரியமானவர்களே, அப்படி மனிதர்களுடைய தகுதியின் அடிப்படையிலே பரலோகத்துக்கு வரும்படியான மார்க்கத்தை தேவன் ஏற்படுத்தி இருந்தால் ஒரு மனிதன் கூட பரலோகத்திற்கு போக முடியாது. ஆபிரகாம் போக முடியுமா? மோசே போக முடியுமா? பவுல் போக முடியுமா? பேதுரு போக முடியுமா? யோவான் போக முடியுமா? யாரும் போக முடியாது. நம்மள யாருமே போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட வழியை தேவன் ஏற்படுத்தவில்லை. கிறிஸ்தவத்திற்கும் மற்ற மார்க்கத்துக்கு உள்ள பெரிய வித்தியாசம் என்னவென்றால், எல்லா மார்க்கங்களும் தங்களுடைய சுய முயற்சினாலே புண்ணிய யாத்திரை, தான தர்மங்கள், பூஜைகள், வழிபாடுகள், இவைகள் மூலமாக மோட்சத்தை அடைய முயற்சி செய்து தோல்வியடைகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்திலே மட்டுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் நமக்காக பலியானதினால் மட்டுமே நாம் பரலோகத்திற்கு போக முடியும். ஒருவேளை நம்முடைய தசம பாகத்தினாலே, நம்முடைய முயற்சியினாலே, நம்முடைய உபவாசத்தினாலே, நம்முடைய முயற்சியினாலே நாம் பரலோகத்தை சேர முடியுமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. கிறிஸ்தியன் மரிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வர வேண்டும்? பிரியமான சகோதர சகோதரிகளை, ஏன் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும்? சத்திரத்தில் அவருக்கு இடமில்லை, முன்னிலையில் கிடத்தப்பட்டார். தச்சனுடைய குடும்பத்திலே அவர் பிறக்க வேண்டியதாயிற்று. 33 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் அவர் மேன்மையான வாழ்க்கை வாழவில்லை. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இப்படித்தான் வாழ்ந்தார். அவருக்கு தலை சாய்க்க இடமில்லை. இவன் தச்சன் அல்லவா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று மக்கள் கேலி செய்கிற அளவிற்கு
கேவலமா எண்ணுகிற அளவிற்கு அல்லவா அவர் இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, ஒரு குற்றவாளியை போல அவரை பிடித்தார்கள் அல்லவா. பிரியமானவர்களே, அவரை பொய் குற்றச்சாட்டுகள் சாட்டினார்கள், சவுக்கினால் அடித்தார்கள், காரை துப்பினார்கள், தலையில் முள்முடி வைத்து அடித்தார்கள், கோலினால் அடித்தார்கள். எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்தினார்கள். எவ்வளவு கேலி செய்ய முடியுமோ அவ்வளவு கேலி செய்தார்கள். எவ்வளவு துன்புறுத்த முடியுமோ அவ்வளவு துன்புறுத்தினார்கள். காரணம் என்ன பிரியமான சகோதர சகோதரிகளை? நாம் நம்முடைய கிரியைகளினால் ரட்சிக்கப்பட முடியுமானால் இவ்வளவு பாடுகளும் வீணாயிற்றே. கிறிஸ்து மரித்தது வீண். மனிதன் தன்னுடைய முயற்சியினாலே, தன்னுடைய பக்தி செயல்களினாலே பரலோகத்தை அடைய முடியாது என்ற காரணத்தினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டு தேவ கோபாக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய ரட்சிப்புக்கான எல்லாவற்றையும் அவர் கிரயத்தை செலுத்தி முடித்தார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழித்தார். அதுவரைக்கும் மனிதன் உட்பிரவேசிக்க முடியாத மகா பரிசுத்த ஸ்தலத்தை தன்னுடைய மாம்சமாகி திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். எந்த பாவியானாலும் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையில பாவத்தை மன்னிக்கிறார். அந்த மனிதனை நரக தண்டனையிலிருந்து காப்பாற்றி கிறிஸ்துவோடு கூட உட்கார செய்கிறார். இது நமக்கு புத்திக்கு எட்டாததா இருக்கலாம், நாம் விளங்கிக் கொள்ள முடியாததா இருக்கலாம். இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று நினைக்கலாம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தியம். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் வேத வசனத்தை விட்டு நம்முடைய சுய புத்தியை பயன்படுத்த அநேகர் தவறாய் சொல்லுகிற காரியங்களை கேட்டே நாம் பழகி போனதுனாலே நம்முடைய புத்தியிலே அப்படிப்பட்ட எண்ணங்கள் பதிவாகி இருக்கிறது. வேத வசனம் மட்டுமே பிரியமானவர்களே நமக்கு சரியான வழிகாட்டக்கூடியது. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, ஒருவர் கூட, not even a single person. பரலோகத்திற்கு போனா என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் நரகத்துக்கு மட்டுமே தகுதியானவன், என்னை உம்முடைய கிருபையினால் ரட்சித்து இந்த பரலோகத்திற்கு கொண்டு வந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்வதே அல்லாமல், ஆண்டவரே என்னுடைய சுய கிரியைகள் எல்லாம் சொல்லி. பிரியமானவர்களே, அதனால்தான் ஏசாயா 64:6 நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறது என்று ஏசாயா சொல்லுகிறார். நம்முடைய நீதியே அழுக்கான கந்தை என்றால் நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். முதல் 3 வசனங்களில் சொல்லப்பட்ட அக்கிரமங்கள், பாவங்கள் எவ்வளவு பயங்கரமா இருக்கு யோசிச்சு பாருங்கள். பிரியமானவர்களே, ஆனால் அதோடு முடிவில்லை. 10ஆம் வசனத்தையே நான் சேர்ந்து படிக்க வேண்டும். ஏனென்றால் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் நான் சொல்றேன். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, நற்கிரியை என்றாலே சுயநீதி, அது ஒரு கெட்ட செயல் என்று நினைக்கக்கூடிய காரியமும் இன்று கிறிஸ்தவத்தில் நிலவுகிறது. நற்கிரியை நம்மை ரட்சிக்காது. நம்மை ரட்சிப்பதற்கு நம்முடைய நற்கிரியைகள் உதவாது, அது உண்மை. ஆனால் நற்கிரியைகளை செய்வதற்காய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதும் உண்மை. இன்றைக்கு நாம் நற்கிரியைகள் என்றாலே நமக்கு அது ஒரு கெட்ட காரியம் போல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது தேவனுடைய நோக்கம் அல்ல. நாம் 9ஆம் வசனம் வரைக்கும் அநேகர் படிக்கிறார்கள், 10ஆம் வசனத்தை விட்டு விடுகிறார்கள். எதற்காய் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார்? நாம் தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். செய்கை என்றால் போயமா என்ற வார்த்தை, அதில் தான் போயம் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது. தேவனுடைய போயமாக நாம் இருக்கிறோம். செய்யுள். இப்படி ஒரு கவிஞர் தன்னுடைய அறிவை எல்லாம் பயன்படுத்தி ஒரு செய்யுளை, ஒரு போயமை எழுதுகிறதை போல தேவன் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கை? நற்கிரியைகளை செய்வதற்கு, நற்கிரியைகளை செய்கிறதற்கு. அப்படியானால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நற்கிரியைகளின் வாழ்க்கை, துர்க்கிரியைகளின் வாழ்க்கை அல்ல. தேவன் நம்மை பிரியமானவர்களே நம்முடைய விருப்பப்படி வாழ்வதற்கு அல்ல. இன்னொரு உதாரணத்தை கூட வேதத்திலிருந்து நான் காண்பிக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தின் அருகே முடமாய் கிடந்த ஒரு மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணப்படுத்தினார். அவன் உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட என்று சொன்னார். அவன் நடந்து போனான். அடுத்தது ஆண்டவர் அவனை எங்கே பார்த்தார் தெரியுமா? தேவாலயத்திலே இயேசு அவனை கண்டு என்ன சொன்னார் தெரியுமா? இதோ சுஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே, உன் கால்களை
எங்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு பயன்படுத்து என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அதே போல யோவான் 8ஆம் அதிகாரத்தில் கூட விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை ஆண்டவருக்கு முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆண்டவர் சொன்னார், ஸ்ரீயே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே, நான் உன்னை மன்னித்திருக்கிறேன், நான் உனக்கு தண்டனை கொடுக்கவில்லை, நீ தண்டனைக்கு பாத்திரவான், உன்னை நான் கல்லெறிந்து கொள்ள வேண்டும், உனக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும், ஆனால் நான் இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், மிகுந்த தயவுள்ளவர், மிகுந்த அன்புள்ளவர், அதனாலே நான் உன்னை மன்னிக்கிறேன். நான் உன்னை மன்னிப்பது எதற்காக? திரும்ப போய் விபச்சார தொழிலை தொடர்வதற்கு அல்ல. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். திரும்ப பழைய வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல. பிரியமான சகோதர சகோதரிகளை, புதிதான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த நற்கிரியைகள் ரட்சிப்புக்கு உதவாது என்பதை சொன்ன பவுல்தான் நிறைய நற்கிரியைகளை குறித்து அவர் எழுதுகிறார். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். என்னோடு கூட தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வாருங்கள். தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிறைய வசனங்கள் இருக்கிறது, ஆனால் எல்லாவற்றையும் சுற்றி காண்பிப்பதற்கு எனக்கு நேரமில்லை. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? ஒன்றுமில்லை. தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை. பிரச்சனை எங்கே வருதுன்னா, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி. இதை நம்ம கண்டும் காணாமல் விட்டு விடுகிறோம். ஆண்டவர் எதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்? நம்மை சுத்திகரிப்பதற்கு. எதற்கு சுத்திகரிப்பதற்கு? சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக்கொண்டார், தமக்குரிய சொந்த ஜனங்களாக மாற்றவும், நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். வெறும் நம்மை அவருடைய சொந்த ஜனங்களாக மாற்றுவதற்கும் நம்மை அக்கிரமங்களில் நின்று சுத்திகரிப்பதற்கு மட்டுமல்ல. இன்றைக்கு அநேக நேரங்களில் அப்படித்தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்தை முழுமையாய் நாம் கவனிக்க வேண்டும். வேத வாக்கியங்கள் எல்லாம், ஆல் ஸ்கிரிப்சர்ஸ், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. நாம் சில வசனங்களை அப்படியே கண்மூடித்தனமாய் போய்விடக்கூடாது, செலக்டிவ் ரீடிங் பண்ணக்கூடாது. இங்கே பவுல் சொன்ன அந்த முழுமையான காரியத்தை பார்க்கும்போது, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும். அடுத்த வசனத்தில் பவுல் சொல்றாரு, இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். இவைகளைத்தான் நீ பேசணும்னு சொல்றார். எவைகளை பேசணும்? நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நம்மை சுத்திகரிப்பதற்கு. அடுத்த வசனத்தில் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும். அது மட்டுமல்ல, உன்னையே நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து என்று 2ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்முடையவர்களும் நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் என்று சொல்லுகிறார். நற்கிரியைகளை குறித்து பவுல் எழுதி கொண்டே போகிறார். தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளத்தக்க ஸ்ரீகளுக்கு ஏற்ற வண்ணமாக நற்கிரியைகளினாலே ஸ்ரீகள் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று அவர் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகிறார். பெண்களுக்கு அலங்காரம் நற்கிரியைகள், துர்க்கிரியைகள் அல்ல. எவ்வளவு வருந்தக்கூடிய விஷயம், விசுவாசிகளுடைய வாழ்க்கையில துர்க்கிரியைகள் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இதற்காய் தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. இந்த பாதையிலே நடப்ப துர்க்கிரியைகளான வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணவில்லை. அதற்காய் நம்மை அவருடைய செய்கைகளாய் மாற்றவில்லை. We are workmanship of God unto good works. நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது.
மக்கள் உங்கள் நற்கிரியைகளை காண வேண்டும். கண்டு யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. பிரியமானவர்களே, வேதத்திலே பல்வேறு பக்தர்களுடைய வாழ்க்கையில நற்கிரியைகள் காணப்பட்டிருக்கிறது. பவுல் நிறைய நற்கிரியைகளை குறித்து சொல்லுகிறார். துர்காள் என்ற ஒரு பெண்ணை குறித்து நாம் வாசிக்க முடியும். அந்த பெண், பிரியமானவர்களே, அவள் மரித்து அவருடைய சடலம் மேலறையிலே வைக்கப்பட்டது. பேதுரு அங்கே போகிறார். பெண் விதவைகள் எல்லாம் அழுது அவர்கள் உயிரோடு இருந்தபோது தங்களுக்கு செய்த நற்கிரியைகளை காண்பித்தார்கள். பிரியமானவர்களை, நாம் மரித்து போனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமா? யோசித்து பார்க்க வேண்டும். துர்காள், ஆண்டவர் தனக்கு என்ன வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தினாரோ அந்த வாழ்க்கையின்படி வாழ்ந்து ஓட்டத்தை முடித்தாள். பேதுரு உயிரோடு எழுப்புகிறார். எதற்காக எழுப்புகிறார்? திரும்ப நற்கிரியைகளை செய்வதற்காகவே. அவர்கள் இந்த பூமியில இருந்தால் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்த அதிகாரம் வாருங்கள். இது ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவன் ரட்சிக்கப்படாத மனிதன். அவன் யார்? பிரியமானவர்களே, ரோம பட்டாளத்தில் இருக்கக்கூடிய கொர்நேலி என்ற மனிதன். அவன் ரட்சிக்கப்படவில்லை. அவன் மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தான். தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தான். அதனாலே அவன் ரட்சிக்கப்படவில்லை. நன்றாய் கவனிக்க வேண்டும். வேதத்தில் இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய தான தர்மங்களோ அவனுடைய ஜபங்களோ அவனை ரட்சிக்கவில்லை. ஆனால் அவனுடைய ஜபங்களும் தான தர்மங்களும் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டினது. அவர் ஒரு தூதனை அனுப்புகிறார். பேதுருவை அவனுடைய வீட்டுக்கு அனுப்பு. பேதுரு போய் சுவிசேஷத்தை அறிவித்ததினால், அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினால்தான் கொர்நேலியும் அவருடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அவருடைய கிரியைகளினால் ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய ஜபமும் தான தர்மங்களுமே தேவனுடைய சமூகத்தை வந்து எட்டுமானால், ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலம் ஆகிறது, நம்முடைய கிரியைகளும் நம்முடைய ஜபங்களும் எப்படி இருக்கிறது? அருமையான சகோதர சகோதரிகளை, பக்கத்து வீட்டில் எட்டி இருக்கிறதா? பரலோகத்தை வந்து எட்டினது ஒரு மனிதனுடைய தான தர்மங்களும் ஜபங்களும். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட பின்பு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு பாதையை காண்பித்திருக்கிறார். எல்லாரும் போகிறார்கள், அதனாலே நானும் போகிறேன் என்பது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அல்ல. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே கூட நாம் அப்படி வாசிக்க முடியும். 15-16 வசனங்கள். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அநேகர் இந்த வசனத்தோடு நிறுத்தி விடுகிறார்கள். அடுத்த வசனத்தையும் நான் சேர்த்து படிக்க வேண்டும். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். God is pleased with these sacrifices. பிரியமானவர்களே, வெறும் ஸ்தோத்திர பலி செலுத்தி நாம் போவதற்கு தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஏன் தெரியுமா? அதற்காகத்தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்தார், கிறிஸ்துவோடு கூட உட்கார செய்தார். இதெல்லாம் அவர் செய்திருக்கிறார். எதற்காக? பழைய வாழ்க்கை வாழ்வதற்காக இல்லை. பிரியமானவர்களே, நாம் நற்கிரிகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாயிருக்கிறோம். நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி தேவன் இவைகளை நமக்கு முன்னதாக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களோடு நிறைவு செய்கிறார்கள். 10ஆம் வசனத்தை நாம் கண்டும் காணாமல் போகிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் அது அல்ல. பிரியமானவர்களே, முழுமையான வேத வசனத்தை நாம் படிக்க வேண்டும். ஆவியானவர் நமக்கு படிப்பனையாகத்தானே இவைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை தருவாராக. அவருடைய திருநாமம் என்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.